வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஜி பரமேஷ். இன்னைக்கு நீங்க பார்க்க போற காணொளி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கற்றது கையளவு ஜி பரமேஷ். கமலஹாசன் அவர்களின் நடிப்பில் மிகப்பெரிய வெற்றி பெற்ற திரைப்படம் கைதியின் டைரி படத்தை பத்தி நேற்றைய தினம் ஒரு காணொளியை நம்ம சேனல்ல வெளியிட்டு இருந்தோம். இந்த மிகப்பெரிய வெற்றி பெற்ற திரைப்படத்தோட ரீமேக்ல அமிதாப் பச்சன் அவர்கள் ஹிந்தியில அவர் நடிச்சாரு. டேவிட் பேசுறேன். இந்த படத்தை பூர்ணச்சந்திர ராவ் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாரு. டைரக்ஷன் கே பாக்யராஜ் அவர்கள். இந்த படத்துல நடிகர்கள் ஜெயபிரதா, ஸ்ரீதேவி, அனுபம் கேர் மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துக்கு ஆக்கிரி ரஸ்தா அப்படின்னு பேரை வச்சாங்க. இந்த படத்தில் கமலஹாசன் அவர்களோட கதாபாத்திரத்துக்கு அமிதாப் பச்சன் அவர்கள் தான் ரொம்ப பொருத்தமாக இருப்பார் அப்படின்னு சூஸ் பண்ணி தான் கே பாக்யராஜ் அவர்கள் அமிதாப் பச்சன் அவர்களை இந்த திரைப்படத்தில் நடிக்க வச்சாரு. ஏன்னா அமிதாப் பச்சன் அவர்கள் இந்தியை பொறுத்த வரைக்கும் அங்கே மிகப்பெரிய நடிகர். பல குணச்சித்திர வேடங்களையும் சரி, ஆக்ஷன் படமாக இருந்தாலும் பல வித்தியாசமான திரைப்படங்களில் அவருடைய நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் அந்த கதாபாத்திரமாக மாறி நடிக்கிறவர் தான் அமிதாப் பச்சன் அவர்கள். ஏன்னா அமிதாப் பச்சன் அவர்களோட திரைப்படத்தை நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அவருடைய நடிப்பு எந்த லெவலுக்கு இருக்கும் அப்படின்னு உங்களுக்கே நல்லா தெரியும். ஒரு கைதியின் டைரி ஹிந்தி ரீமேக் படத்தை அப்படியே தான் இந்த திரைப்படத்தை எடுத்தாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஹாப்லையும் சரி, செகண்ட் ஹாப்லையும் இந்த திரைப்படத்தில் எந்த ஒரு மாற்றங்களும் பண்ணாமல் அப்படியே தான் இந்த திரைப்படத்தை ரீமேக் பண்ணாங்க. ஒரு கைதியின் டைரி திரைப்படத்தில் கமலஹாசன் அவர்களோட நடிப்பு இந்த திரைப்படத்தில் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நேற்று வெளியிட்ட காணொளியிலே நம்ம சொல்லியிருந்தோம். இந்த படத்தில் டபுள் ஆக்ஷனில் தந்தை மகன் வெவ்வேறு கதாபாத்திரம் நடிக்கிற மாதிரி தான் அவருடைய நடிப்பு இந்த திரைப்படத்தில் இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம். இந்த அமிதாப் பச்சன் அவர்களோட திரைப்படத்திலையும் ஒவ்வொரு காட்சிகளிலும் இந்த திரைப்படத்தில் கமலஹாசன் அவர்களை மாதிரி தான் இந்த திரைப்படத்தில் அவர் நடிச்சிருக்காரு. ஏன்னா இந்த திரைப்படத்தை நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அப்படி பார்க்கலன்னா இந்த திரைப்படத்தை நீங்களே வேணா போட்டு பாருங்க. ஏன்னா நான் சொல்றது உண்மையா பொய்யான்னு உங்களுக்கே தெரியும். ஏன்னா கமலஹாசன் அவர்களை மாதிரி தான் அமிதாப் பச்சன் அவர்கள் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்காரு. அமிதாப் பச்சன் அவர்களோட ஹிந்தி ரீமேக் திரைப்படத்தில் படத்தோட முடிவை மட்டும் கொஞ்சம் இந்த திரைப்படத்தில் கே பாக்யராஜ் அவர்கள் மாற்றி தான் அமைச்சிருக்காரு. மலேசியா வாசுதேவன் அவர்களை சத்ரபதி சிவாஜி சிலையை அங்கே வச்சிருப்பாங்க. அந்த சிலையா கமலஹாசன் அவர்கள் வேஷம் போட்டு வந்து தான் இவரை ஷூட் பண்ணுற மாதிரி தான் இந்த படத்தில் ஒரு சீன் வரும். ஆனால் கமலஹாசன் அவர்கள் அதை கண்டுபிடிச்சிடுவார். இவர் சிலை வேஷம் போட்டு தான் வந்திருக்காரு அப்படின்னு கேமராவை பார்க்கும்போது அவருக்கு தெரிஞ்சிடும். பையனே இவரை வந்து ஷூட் பண்ணிடுவார். மை சன் அப்படின்னு அவர் சொல்லுவார். அவர் இறக்கிறதுக்குள்ளோ மலேசியா வாசுதேவன் அவர்களை கத்தியால் குத்தி சாக அடிச்சிட்டு தான் அதற்கு பிறகு அவர் இறக்குறாரு. இதை கொஞ்சம் மாற்றி அமைச்சிருக்காங்க. இந்த படத்தில் தந்தை கமலஹாசன் அவர்கள் இறக்கும்போது ரேவதி அவர்கள் அங்கிள் அங்கிள்னு கத்ரா மாதிரி தான் ஒரு சீனை வச்சிருப்பாங்க. இப்படி தான் ஒரு கைதியின் டைரி திரைப்படத்தோட எண்டை வச்சிருந்தாங்க. இந்த படத்தில் கே பாக்யராஜ் அவர்கள் இந்த அமிதாப் பச்சன் அவர்களோட ஹிந்தி ரீமேக் திரைப்படத்தில் முடிவை கொஞ்சம் மாற்றிருக்காங்க. அமிதாப் பச்சன் அவர்கள் ஒரு சுரங்க பாதையில் அவர் ஒழிஞ்சிட்டு இருப்பார். வில்லன் அவர்கள் வந்துகிட்டு இருக்கும்போது அங்கேருந்து ஏற்றி வந்து பாமை அந்த கார் அடியில் வைக்கிறாரு. அமிதாப் பச்சன் அவர்கள் அதை பார்த்துடுறாரு. பாமை தூக்கி அப்படியே அவர் வீசி வில்லனை இந்த திரைப்படத்தில் அவர் காப்பாற்றிட்டாரு. அதற்கு பிறகு இவர் சுரங்கப்பாதை உள்ள போறாரு. மகன் அவரையே தொத்திக்கிட்டு போகும்போது
இவர் மகன் வெளியே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு நெருப்பை அங்கே வீசிடுறாரு. வீசிட்டு அவர் மேலே ஏறி போகிறாரு. ஏறி போகும்போது மகன் அமிதாப் பச்சன் அவர்கள் தந்தையை அவர் ஷூட் பண்ணிடுறாரு. ஷூட் பண்ணதுக்கு அப்புறம் சாரி டேட் அப்படின்னு அவர் கதறி அழுகுறாரு. அதாவது தந்தையை அவரே தூக்கிக்கிட்டு மேலே வராரு. வில்லன், இந்த திரைப்படத்தோட வில்லன் சொல்றாரு, குட் ஜாப் விஜய், உனக்கு ப்ரமோஷனுக்கு நான் ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. கடமைக்காக இந்த திரைப்படத்தில் அவருடைய அப்பாவை அவர் சுட்டுறாரு. உன்னுடைய கடமை உணர்ச்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, மேற்கொண்டு உனக்கு ப்ரமோஷனுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது இது ஆத்திரத்தோட, ஏன்னா அமிதாப் பச்சன் அவர்களோட அம்மாவோட இழப்புக்கு இவர் தான் காரணம் அப்படின்னு தெரிஞ்சும் இவரால் ஒன்றும் பண்ண முடியல. அவர் ஆத்திரத்தோட ஜீப்பில் இருக்க துப்பாக்கியை அவர் பார்க்குறாரு. இவர் பேசுகிற பேச்சுக்கு துப்பாக்கி எடுத்து ஷூட் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. நினைக்கிறதுக்குள்ள தந்தை அமிதாப் பச்சன் அவர்களுக்கு உயிர் இருக்கு. எழுந்துட்டு அவர் துப்பாக்கி எடுத்து சுட்டுறாரு. சுட்டுட்டு அவர் அங்கேயே இறந்து போறாரு. கமலஹாசன் அவர்கள் கைதி டைரி திரைப்படத்தில் அவரோட தந்தையே அவரே ஷூட் பண்ணிடுறாரு. அதற்கு பிறகு சல்யூட் பண்ணி தங்கப்பதக்கம் வாங்குற மாதிரி தான் இந்த திரைப்படத்தோட எண்டை முடிச்சிருந்தாங்க. ஆனால் இந்த படத்தில் வில்லனை கொன்னதுக்கு அப்புறம் மகன் அமிதாப் பச்சன் அவர்கள் கை தட்டுறாரு. கை தட்டுறதோடு இந்த திரைப்படத்தை முடிக்கிறாங்க. பாக்யராஜ் அவர்கள் இந்த திரைப்படத்தோட முடிவை மாற்றி எடுத்ததுனால இந்த திரைப்படம் இந்தியிலே இன்னமும் சிறப்பான முறையில் இந்த திரைப்படம் இருக்கு. ஒரு கைதி டைரி திரைப்படத்தோட இந்தி ரீமேக் திரைப்படத்தை நீங்கள் எல்லாரும் பார்த்துருந்தீங்கன்னா இந்த திரைப்படம் எந்த லெவலுக்கு இருக்கு அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. அதே மாதிரி அமிதாப் பச்சன் அவர்களோட நடிப்பு இந்த திரைப்படத்தில் எந்த லெவலுக்கு இருக்கு அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க. அதே மாதிரி இந்த படத்தில் நடித்த நடிகர்கள், ராதா அவர்களுடைய கதாபாத்திரத்தில் ஜெயபிரதா அவர்கள் நடிச்சிருந்தாங்க. அதே மாதிரி ரேவதி அவர்களுடைய கதாபாத்திரத்தில் மறைந்த அவங்களுடைய நடிப்பால் மக்களோட மனசில் ஒரு தனி இடத்தை பிடிச்ச ஸ்ரீதேவி அவர்கள் தான் இந்த திரைப்படத்தில் ரேவதி அவர்களுடைய கதாபாத்திரத்தில் அவங்க நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஜனகராஜ் அவர்களோட கதாபாத்திரத்தில் அனுபம் கேர் அவர்கள் தான் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருந்தார். இந்தி படத்தை பொறுத்த வரைக்கும் அனுபம் கேர் அவர்கள் அவர் எந்த ஒரு கதாபாத்திரம் கொடுத்தாலும் அவருடைய நடிப்பை சிறப்பான முறையில் அவர் வெளிப்படுத்தியிருப்பார். ஜனகராஜ் அவர்களுடைய கதாபாத்திரத்திலையும் அவர் எப்படி நடித்தாரோ அதே மாதிரி தான் இந்த திரைப்படத்தில் அவர் இந்த கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பார். ரேவதி அவர்களோட கதாபாத்திரத்தில் ஸ்ரீதேவி அவர்கள் நடிச்சிருந்தாங்க. ராதா அவர்களுடைய கதாபாத்திரத்தில் ஜெயபிரதா. எல்லா நடிகர்களையும் இந்த கதாபாத்திரத்துக்கு இவங்க தான் பொருத்தமாக இருப்பாங்க அப்படின்னு சூஸ் பண்ணி தான் இந்த திரைப்படத்தில் போட்டிருக்காங்க. அதே மாதிரி மலேசியா வாசுதேவன் அவர்களோட கதாபாத்திரத்தில் அங்கே ஒரு இந்தி நடிகர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்காரு. இந்த அமிதாப் பச்சன் அவர்களோட திரைப்படத்தை நான் பார்த்தேன். இந்த படத்தில் எல்லாரோட நடிப்புமே ரொம்ப சிறப்பான முறையில் இருக்கு. அந்த அளவுக்கு இந்த படத்தில் டைரக்டர் கே பாக்யராஜ் அவர்கள் எல்லாரையுமே சிறப்பான முறையில் இந்த படத்தில் நடிக்க வச்சிருக்காரு. அவருடைய டைரக்ஷன் இந்த படத்தில் இந்தியில் மிகப்பெரிய அளவுக்கு பேசப்பட்டு ஒரு கைதி டைரி திரைப்படம் கமலஹாசன் அவர்களோட சினிமா கேரியரில் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச மாதிரி தான் அமிதாப் பச்சன் அவர்களோட சினிமா கேரியரில் இந்த திரைப்படம் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி அடைஞ்சது. இப்போ ஒரு கைதி டைரி அமிதாப் பச்சன் அவர்கள் நடித்த இந்தி ரீமேக் திரைப்படத்தை பற்றி நம்ம கொடுத்துருக்கிற இந்த காணொலியை பற்றி நீங்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் எல்லாரும் மறக்காம பதிவு பண்ணுங்க. நண்பர்களே, இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி பரமேஷின் கற்றது கையளவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.